ஹலோ யோஸ் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஎன்ஏ 2025ல் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 என்னென்ன பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸோட இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் தகவல் இருந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன். இல்லைங்களா, இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து போயிருக்கு, இதுமாரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்திங்கன்னா 1311. இந்த காலேஜ் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னையில் சரிங்களா, ராஜீவ்காந்தி சாலை அங்கே காரப்பாக்கம், சரிங்களா, காரப்பாக்கம் அந்த ஏரியாவில் இருக்குது. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம், இதில் 17 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து 33 கிலோமீட்டர்ஸ் வருது. தென் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா kcgcollege.ac.in, இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இந்த காலேஜ் ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், தென் ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் கூட. இங்கே நியர்லி ஒரு 13 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. 13 கோர்சஸில் உங்களுக்கு 4 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மெஸ்ஸில் வந்து போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5250 rupees per month வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஒரு 200, தென் காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஒரு 5000, தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் ஒரு 15000, அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 500 சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து 35,000 வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இன்ஃபார்மேஷன் புக்லெட்டில் சொல்லியிருக்க தகவல் இது எல்லாமே. சரிங்களா, சரி, இந்த வருஷத்துக்கான சரிங்களா கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. சரிங்களா, சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60 சீட்ஸு 2023ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. இதில் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 167 வரைக்கும் போயிருக்கு. பிசி 160.5, தென் பிசிஎம் 162.5, எம்பிசி 156 அண்ட் எஸ்சி 142.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 181லேருந்து 162 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக 36 2019ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155.5 வரைக்கும் போயிருக்கு. பிசி 152.5, தென் பிசிஎம் 144.5, எம்பிசி 148, தென் எஸ்சி 114.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 165லேருந்து 147 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இங்கே 36 தான், 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 146, தென் பிசிஎம் 123, தென் எம்பிசி 129, தென் எஸ்சி 106.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 168லேருந்து 144 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே டோட்டலாக வந்து 120 சீட்ஸு டபுள் இன்டேக்கு. இங்கே 2001ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ், NBA அக்ரெடிட் வாங்கின கோர்ஸ் கூட. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 165.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 160, தென் பிசிஎம் 164, தென் எம்பிசி 155.5, எஸ்சி 137 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 171லேருந்து 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜி இங்கே டோட்டலாக 30 சீட்ஸு 2018ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி 119.5, தென் எம்பிசி 109.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 156லேருந்து 130 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 153.5, தென் பிசிஎம் 137.5, தென் எம்பிசி 142.5, தென் எஸ்சி 115 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 178லேருந்து 151 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஓகேங்களா, இசிஇ டோட்டலாக வந்து 120 சீட்ஸ் 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு. NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ் கூட. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 158, தென் பிசிஎம் 163, எம்பிசி 155, தென் எஸ்சி 124.5. தென் இந்த வருஷம் நம்ம 191லேருந்து 159 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 180 சீட்ஸ் ட்ரிபிள் இன்டேக் 98ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு.
தென் NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ் கூட ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169.5 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். தென் BC 162.5, தென் BCM 160.5, தென் MBC 157.5, தென் SC 133.5, தென் ST 133.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 185லேருந்து 163 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 30 சீட்ஸு 2011 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111.5 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 98, தென் ST 103 வரைக்கும் போயிருக்கு. ரிமைனிங் கோர்சஸில் ரிமைனிங் கம்யூனிட்டிஸில் எடுக்கல. இந்த வருஷம் 158லேருந்து 120 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டோட்டலாக 30 சீட்ஸு 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 135 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 122, தென் MBC 103, தென் SC 98 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 168லேருந்து 129 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக 60 சீட்ஸு 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 178.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 164, தென் BCM 148, தென் MBC 167.5, தென் SC 150.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 191லேருந்து 172 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து இங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து டோட்டலாக வந்து இங்கே 60 சீட்ஸு 2007 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸு NBA அக்ரிடேட் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கோர்ஸு ஓசி பார்த்தீங்கன்னா 165.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 158 வரைக்கும் போயிருக்கு. தென் BCM 159, தென் MBC 148, தென் SC 123.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 191லேருந்து 159 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டோட்டலாக 66 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கோர்ஸு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 168 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 164, தென் BCM 162.5, தென் MBC 159.5, தென் SC 138 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 181லேருந்து 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நேர்லி ஒரு 4 கோர்சஸ் இருக்குது. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எக்கச்சக்கமாகவே இருக்குது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் கேசிஜியில் சூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 165 கட் ஆஃப் மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு கேசிஜியில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 160 above கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரிங்களா. தென் அதை தவிர்த்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஈஸி வந்து உங்களுக்கு வந்து 160க்கு மேலே டெஃபினட்டாக தேவைப்படுது. தென் எலக்ட்ரிக்கல் EEE, ஓகேங்களா, இங்கே EEE வந்து அவைலபிளாக இருக்குது. 150 above இருந்தால் EEE நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் மெக்காட்ரானிக்ஸு, ஓகேங்களா, இதில் வந்து 150 above மேலே. இதில் எஸ்பெஷலி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 170க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். இங்கே இந்த காலேஜஸில் டாப்பில் இருக்குது இந்த 2 கோர்சஸ் மட்டும்தான். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 above நமக்கு தேவைப்படுறப்ப ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இங்கே இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 170 எல்லாம் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹையாகவே இருக்குது. இதில் 170க்கு மேலே above இருந்தால் தான் இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கட் ஆஃபுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்குது. 175க்கு மேலே உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தென் அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சரிங்களா. நீங்கள் கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 130-120 கட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் கேசிஜி காலேஜஸ் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் டெஃபினட்டாக சாய்ஸஸில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அப் டு 130 கட் ஆஃப் வரைக்கும் கூட நீங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ஒரு 3 கோர்சஸ் இருக்குது. தென் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ்னு ஒரு 5 கோர்சஸ் இருக்குது. தென் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸஸாகவே ஒரு 2-3 கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் எக்கச்சக்கமான கோர்சஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டாலே நீங்கள் கேசிஜியில் அப் டு வந்து 130 கட் ஆஃப் 120-130 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸில் பிளான் பண்ணும்போது நீங்கள் காலேஜை மட்டும் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் தாராளமாக கேசிஜியில் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.